படத்தில் இருக்கிற இடத்துலயே வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் கதறினாங்க. நீங்கள் பெரிய ஹீரோக்கள் வந்தாவே மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்க மாட்டாங்க, மொபைல்லே பார்த்துட்டு போகிறாங்க. எந்த நம்பிக்கையில் 2 பேரை வச்சு எடுத்திருக்கீங்க? இந்த படம் நல்லா இருந்தால் எல்லா காலகட்டத்திலும். எல்லாமே சொல்கிறது தான். ஆமாம். தேட்டருக்கு மக்கள் வரணும்ல, ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு கவர் உள்ளே வரணும்ல, அப்போ தான் இல்லை இதில் வந்து வந்து வந்திருக்கு. ஆமாம். அது ஃபெயிலியரும் ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன வித்தியாசம் பண்ணியிருக்கீங்க? இல்லை இதில் வந்து இதில் வந்து டெக்னிக்கலி இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குங்க. டெக்னிக்கலி நான் எப்படி சொல்கிறேன்னா, இதோட திரைக்கதை வடிவமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஹீரோ வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் ஹீரோ அந்த அந்த ஸ்க்ரீன் வழியாக என்ன பார்க்குறாரோ அதுதான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. அவர் என்ன விஷுவல் பார்க்குறாரோ அதுதான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. அது வழியாகவே அந்த திரைக்கதை போயிட்டே இருக்கும். பிரேக் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பிரேக் பண்ணி போயிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி திரைக்கதை வடிவமாக இது நிச்சயமாக வந்து எல்லா படங்கள்ல இருந்தும் புதுசாக இருக்கும். மலையாளத்துல இருந்து ஒரு படம் வந்துருக்கு சார், ஸ்க்ரீனிங்லேயே வந்து ஆமாம் அது ஆமாம். மாதிரி போகுமா ஸ்டோரி? இல்லை அந்த படமும் இருக்குது. அதுக்கும் முன்னாடி வந்து கொரியனில் ஒரு படமும் வந்திருக்கு. அது வந்து ஸ்க்ரீனை விட்டே வெளியே வந்திருக்காது. அந்த மாதிரி நான் சொல்லலை. அதுக்கும் இதுக்கும் வந்து கதையிலையோ எதுலேயும் சிமிலாரிட்டி இல்லை. ஒரு சிமிலாரிட்டி என்னென்னா, ஒரு டெக்னிக்கலி ஒரு மாதிரி புதுசான அப்ரோச் இருக்குன்றத அந்த விஷயம் மட்டும்தான் வந்து ஒரு சிமிலாரிட்டியாக இருக்குமே தவிர கதையாவோ எதுவுமே வந்து சிமிலராக இருக்காது. படத்தில் அதே முகம் டைட்டில் காரணம் அதான் நான் முன்னாடியே இப்போ கூட சொல்லியிருந்தேன். அதோ முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறைச்சி வச்சிருக்க முகம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் கதை யோசிக்கும்போது கதையில் இருக்க கதாபாத்திரங்கள் நிறைய முகங்கள் அவங்களுக்குள்ள மறைச்சி வச்சிருக்க முகங்களை வெளிப்படுத்துறது தான் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக கதையில் இருந்துச்சு. அதே மாதிரி கதையுமே கூட முகத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அது முதல்ல ஒரு முகத்தை காட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு முகமாக மாறும்னு மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கதையில் வந்து பிளாட் பாயிண்ட் வந்து கதையில் ஒரு கேட் ஓப்பன் மாதிரி ஒரு முக்கியமான திருப்பமாக வந்து இந்த ஹிடன் ஃபேஸ் ஆப்பை வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஸ்பை அப்ளிகேஷனை வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறாரு அப்படின்றதா ஒரு முக்கியமான ஒரு கதவை ஓப்பன் பண்ணி படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற இடமா இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்கு பேர் நாங்கள் ஹிடன் ஃபேஸ்னு வச்சோம். ஸோ அந்த ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை நாங்கள் தேடணும். எங்களுக்கு இங்கிலீஷில் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஸோ தமிழ் வார்த்தை தேடும்போது எங்களுக்கு பழைய ஒரு அதோமுகம், அந்த ஹிடன் ஃபேஸுக்கு அந்த அர்த்தத்தை தரக்கூடிய அதோமுகம்ன்ற வார்த்தை எங்களுக்கு கிடச்சிச்சு. பழைய இலக்கியங்கள்லாம் அது வந்து அந்த 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 வார்த்தை இருக்குது. ஸோ அதனால அதோமுகம்ன்ற டைட்டிலை வந்து நாங்கள் வச்சோம். ரெண்டு பேருமே புதுமுகம். செலக்ட் பண்ண காரணம் என்ன? இல்லை கதையெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களா? இவங்களை செலக்ட் பண்ண ஒன்று வந்து என்னென்னா, சித்துவனா வந்து என்னோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எந்த கதை நான் சொன்னாலும் அவரோட ஷேர் பண்ணுவேன். அப்புறம் நாங்கள் ப்ரொடியூசர் தேடினதுமே கூட தனியாக ப்ரொடியூசர் தேடணும்னு சொல்ல முடியாது. நான் தனியாக தேடினது தவிர்த்து இவரோட சேர்ந்தும் நான் நிறைய முறை ப்ரொடியூசர் தேடிகிட்டே இருந்தேன். ஸோ அப்படி தான் இந்த கதையுமே கூட லாக்டவுன் காலகட்டத்தில் சரி நம்மளே சின்னதாக ஒரு படம் பண்ணுவோம் சுனில், ரீல் பெட்டி ப்ரொடக்ஷன்லேயே நம்ம படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் சொன்னப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். இந்த ஐடியாவுக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னா அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து ஆன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் அதுக்கான விஷயங்கள்லாம் ஆஸ் அ ப்ரொடியூசராக ரீல் பெட்டி ப்ரொடக்ஷன்லேருந்து அவர் சில விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு லொக்கேஷன்லாம் கூட்டிகிட்டு போய், எனக்கு ஒரு கதை கரு இருந்தப்போ நான் எந்த மாதிரி லொக்கேஷன் கேட்டனோ அந்த லொக்கேஷன்லாம் அவர் கூட்டிகிட்டு போய் காட்டி நான் லொக்கேஷனெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரைக்கதையை எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் இவர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுன்றது தனியாக நடக்கலை. நாங்கள் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ஆன் பண்ணோம். சைத்தன்யா பிரதாப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய நியூ ஃபேஸ் தான் இருக்கணும்னு முதல்லே வந்து தீர்மானித்தோம். அதுக்கு நிறைய ஹீரோயின்ஸை வந்து நாங்கள் வந்து ஆடிஷன் பண்ணிகிட்டு இருந்தோம், புதுமுகங்களாக இருக்கவங்கள. அதில் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக பொருந்துவாங்கன்னு இவங்க கொடுத்த ஆடிஷனில் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அப்புறம் அவங்கள மீட் பண்ணி பேசும்போது இன்னுமே கூட எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்கள ஹீரோயினாக சூஸ் பண்ணிட்டோம். இந்த காலகட்டத்தில் சின்ன படம் ரிலீஸ் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஏன்னா தமிழ் சினிமா வந்து பெரிய படம் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போது நாங்கள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து ஓடிடி படமாக தான் எடுக்க நினச்சோம். 2002 லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ வந்து இந்த ஓடிடி மூலமாக சின்ன படங்களுக்கெலாம் வந்து ஒரு ஓப்பன் இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள் ஆரம்பித்தப்போ வந்து
ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால ஓடிடி படம்னு எடுத்தாலுமே கூட நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்டினதுக்கப்புறம் எல்லாருமே இது வந்து தேட்டர்கள் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை நீங்கள் தேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணதுனால சரி ஓகே தேட்டர்கள் ரிலீஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி அப்புறம் தரிகோ எங்கள் கோ ப்ரொடியூசரான தரிகோ ஃபிலிம்ஸில் இருந்தும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி தேட்டருக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன படம் தேட்டருக்கு வர்றது ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதில். ஆனால் வந்து என்னென்னா ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அது சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மக்களுக்கு பிடிக்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா அது எந்த பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஓடும் அப்படின்றது தான் எல்லா காலகட்டத்துலையும் ப்ரூவ் ஆகிட்டே வருது. அதை நாங்கள் நம்பணும், எங்கள் படமும் அப்படி தான் இருக்குன்னு நம்பணும். ஸோ தேட்டருக்கு கொண்டு வரலான்னு ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வரோம். ஒரு பெரிய நடிகர் ஃபேமிலி தான் வராரு, அவருக்கு தெரியும், அவர் இது வரைக்கும் சொந்த முயற்சியில் தான் இது வரைக்கும் சொல்லுவாங்க. எப்படி இருக்குது நடிக்கிறது? ஆமாம், இதையும் நான் இப்போ வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். படத்தில் இவங்க போக சரித்திரன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, அந்த பிராங்க் சரித்திரன். அப்புறம் நக்லைட்ஸ் கவி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. முக்கியமாக அனந்த் நாக்னு ஒரு ஹீரோ இருக்கார், அவர் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ இது போக ஒரு கேமியோ வந்து அருண் பாண்டியன் சார் பண்ணியிருக்காரு. அருண் பாண்டியன் சார் வந்து சிதோனாவோட மாமா தான், தாய் மாமா தான். பட் இருந்தாலுமே கூட நாங்கள் தனியாக தான் அதை ட்ரை பண்ணோம். அவருமே அவர் இருக்காருன்றதுனால நாங்கள் கேமியோ போயெலாம் கேட்கல. படத்தை எடுத்துட்டு படத்தை முடிச்சுட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரெய்லர் கட் ஒன்று கட் பண்ணிட்டு தான் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இப்படி ஒரு கேமியோ இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அவரும் வந்து அவரோட கேரக்டரை கேட்டுட்டு அவர் நடித்து கொடுத்தாரு. இவர் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே கூட அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே அருண் பாண்டியன் சார் அதான் சொல்லுவார், நீங்களாக வெளியில் வரணும், நீங்களாக புஷ் பண்ணி வெளியில் வரணும், நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு. மேபி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு சில உதவிகள் பண்ணலாமே தவிர என்னால் நீங்கள் வரக்கூடாதுன்றது சொல்லிகிட்டே இருப்பார். இவருக்கும் அதுதான் சொன்னதா எனக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்களே வந்து ட்ரை பண்ணி பிச் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணி ஃபண்டு ரெடி பண்ணி தான் அந்த படத்தை பண்ணோம். ஆமாம், அது இந்த கேரக்டருக்கு, இந்த மார்ட்டின்ற கேரக்டரில் வராரு. இந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி அதுக்குன்னு அவரை ட்ரெயின் பண்ணி தான் பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு 15 days முன்னாடி அங்கே போயிட்டோம், லொக்கேஷனுக்கு போயிட்டோம், ஊட்டிக்கு போயிட்டோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருந்தாலுமே கூட நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கே போய் ஹீரோ ஹீரோயினை மட்டும் வச்சுக்கிட்டு முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்று தனியாக போட்டோம். பெரிய ஹீரோக்கள் வந்தாவே மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்க மாட்டாங்க, மொபைல்லே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் 2 பேரை வச்சு எடுத்துருக்கீங்க? இல்லை, படம் நல்லா இருந்தால் எல்லா காலகட்டத்துக்கும் ஆமாம் தேட்டருக்கு மக்கள் வரணும்ல, ஒரு போஸ்டரை பார்த்தோன்னே ஒரு கவர் உள்ளே வரணும்ல, அப்போ தானே உள்ளே வர முடியும். இப்போ நிறைய பேர் அப்படி என் கதை நல்லா இருக்கு, நிறைய பேர் கதறாங்க. இல்லைண்ணா அதாண்ணா எல்லா காலகட்டத்திலையும் எப்படி அவங்கள வர வைக்க போகிறீங்க? இல்லைண்ணா அதாண்ணா என்னோட பதில் இதுதாண்ணா. எல்லா காலகட்டத்திலையும் ஒரு படம் நல்லா இருக்குண்ணா. இப்போ நாங்கள் வந்து இந்த பப்ளிசிட்டிக்காகலாம் போகிறோம்ல, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு வராங்க. நாங்கள் போகும்போதே அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன படம்னா ரொம்ப ஹெவியாக பப்ளிசிட்டி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது ஒரு முக்கியமான வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக ஸ்ப்ரெட் ஆகி ஓடும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் நல்லா இருக்குது, ஸோ இது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் நல்லாவே இருக்குதே நம்ம வச்சுக்கிறோம், சரிங்களா? போஸ்டரில் இப்போ வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்டர், சரிங்களா, அவர் யாவது ஃபோட்டோ போட்டாவது மேக்ஸிமம் மக்கள் உள்ளே வரதுக்கு வழி இருக்கும். ஏன் அவர் கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க? இல்லை, ப்ரமோட் பண்ணுறோம், அதை முதன்மைப்படுத்த வேணான்னு பார்க்குறோம். படம் வந்து ஒரு புது கண்டென்ட் இருக்குது, புது முகத்தை வச்சு எடுத்துருக்கீங்க. மக்கள் உள்ளே வரணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம காட்டணும். ஒரு நடிச்சிருக்காரு, அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி காட்டலாமே, இல்லாட்டி அவர் போட வேணான்ட்டாரா? இல்லை போஸ்டர்ஸ்லாம் விட்டுருக்கோம். அதை ரொம்ப முதன்மைப்படுத்த வேணாம் அப்படின்னு பார்க்குறோம். நாங்கள் எங்கள் மெரிட்டில் வரணும்னு பார்க்குறோம். அதை ரொம்ப முதன்மைப்படுத்த தேவையில்லைன்றதுனால அது இருக்குது. இப்போ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா கடைசி ஷாட் அவரோட ஷாட்டை தான் வச்சு தான் முடிச்சிருப்போம் ட்ரைலர். அருண் பாண்டியன் சார் அதை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியே கேட்டாங்க, அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டைலாக் சொல்கிறாரு, அவர் என்ன ரோல் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் எடுத்ததுமே அவரை ஃப்ரண்ட்டில் வச்சு போக வேணாம் அப்படின்னு பார்க்குறோம். அவர் இருக்கிற போஸ்டர்ஸ் விட்டுட்ருக்கோம். ஈவன் இன்று முதல் போஸ்டர், அப்புறம் தேட்டரில் இருக்க போஸ்டர்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க, ஆர்டிஸ்டோட ஆர்டிஸ்டாக. ஆனால் அவரை முதன்மைப்படுத்தி நாங்கள் இந்த படத்தை விளம்பரப்படுத்த விரும்பலை. ஏன்னா அவர் வந்து குறைவான போர்ஷன் தான் வராரு, கேமியோவாக தான் வராரு.
இல்ல நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இது வந்து அவருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். என்ன சொன்னாரு அவரு? அவர் அதை தான் எங்களை சொல்லியே நீங்களா உங்கள் மெரிட்டில் வரணும் அப்படின்றது தான் முதல்ல இருந்தே அவர் சொல்கிறார். இன்னைக்கு மொபைல் ஆப் இல்ல மொபைலே இல்லாம நிறைய பேர் கிடையாது. எல்லாருமே மொபைல் இருந்துச்சு. நீங்க எந்த ஆப்பை சொல்றீங்க? ஏன்னா குறிப்பிட்டு நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்குது. நம்ம வாட்ச் பண்ண நம்ம எங்க போறோம் எங்க வரோம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எந்த ஆப்பை குறிப்பிட்டு சொல்றீங்க? இப்போ சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா தனியாக தனியான்ற ஆப் வந்து காசு கட்டி நம்ம வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன புதுசா இந்த ஆப்ல சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு ஆப் இருக்கா? உண்மையாலுமே அந்த ஆப் இருக்கா? இப்போ நான் இதில் சொல்ல வர்றது என்னன்னா இல்ல உண்மையான ஆப் தான் இந்த படத்துல சொல்ல வரீங்க? இல்லை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா தனிப்பட்டு ஒரு ஆப்பை பற்றியே படம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்ளிகேஷன் வச்சு ஸ்பை பண்ணுறதுன்றதே கூட ஒரு பார்ட் வரைக்கும் தான் அந்த கதையில் இருக்குது. அதுக்கப்புறம் கதை எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகும். நான் சொல்ல வர்றது ஒரு குறிப்பிட்ட ஆப்பை பற்றி மட்டும் சொல்ல வரல. ஸ்பை பண்ணுறது அப்படின்றது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அது ஆப் இல்லைனாலும் ஸ்பை பண்ணலாம். இன்றைக்கி ஆப்பெல்லாம் இருக்குன்றதுனால அதை வச்சு ஸ்பை பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். அதை தான் நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆப் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. இப்போ இந்த இடன் ஃபேஸ் அப்படின்ற ஆப் வந்து நார்மலாக வந்து சிசிடிவி கேமராவாக நம்ம வந்து பழைய ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து கூகுள் ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை அவர் வந்து ஒய்ஃபை ஸ்பை பண்ண முயற்சி செய்கிறாரு. அப்போ அது எங்கெல்லாம் அதோட விளைவுகள் என்னவா ஆகுது அப்படின்றதுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லைண்ணா, அது நான் ரொம்ப ரிவைல் பண்ண முடியாதுண்ணா. நீங்கள் படத்தில் பாருங்கள். இவங்க வந்து ஆல்ரெடி கொச்சா மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த படத்தோட ஸ்டில்ஸு ட்ரைலர்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். பார்த்தப்ப எனக்கு இந்த கேரக்டருக்கு பொருந்துவாங்கன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அங்கேருந்தே ஒரு ஆடிஷன் பண்ண சொன்னோம். ஒரு சீன் அனுப்பி அவங்கள வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னோம். அப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லி இன்னும் 2 முறை அவங்க வந்து வீடியோஸ் எடுத்து அனுப்புனாங்க. அப்புறம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நானும் என் டீமில் இருக்கவங்களும் ஃபீல் பண்ண அப்புறம் அவங்கள சென்னைக்கு வர வச்சோம். சென்னைக்கு வந்தாங்க, ஆடிஷன் பண்ணாங்க. அப்புறம் ஆடிஷன் முடிஞ்சதுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்கன்னு. ஸோ அவங்கள வச்சு கண்டினியூ. ஆமாண்ணா, இப்போ நான் வந்து 2-3 இன்சிடென்ட் கேள்விப்பட்டேண்ணா. இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சாட்டை வந்து ஸ்பை பண்ணுது. இந்த மாதிரி 2-3 லொக்கேஷனை ஸ்பை பண்ணி எங்கெல்லாம் போகிறான்னு பார்க்குறது. இது மாதிரி 2-3 இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அது எதுவுமே பெரிய விளைவுகள்லாம் இல்லை. அது வந்து முடிஞ்சது ரொம்ப சின்னதாக தான் முடிஞ்சிருக்கும். அது ஒரு வேளை வந்து இன்னுமே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தினா என்ன அப்படின்னு நாங்கள் கற்பனையில் தான் அந்த கதையை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக, ப்ராப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். அதில் ஒரு எலமெண்ட் தான் இந்த ஸ்பை ஆனால் படமே ஸ்பை பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். படத்தோட மெயின் கோர் ஸ்பை. அது பல விதத்தில் வரும், பல வகையில் வரும், பல வகையில் அது வந்து கேள்வி கேட்கும், கேள்விக்குள்ளாகும், எல்லாமே இருக்கும். அதில் ஒரு அங்கம் இது. இந்த அங்கத்தை தான் எங்களால் வந்து இப்போ வெளியே சொல்ல முடியுன்றதுனால அது மட்டும் சொல்கிறோம். இல்லை அந்த இல்லைண்ணா, கதை எழுதி முடித்ததும் நேச்சுரலாக ஒன்று நடக்கும்லண்ணா. அப்படி நேச்சுரலாகவே அது அவ்வளோதான் இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வணிக காரணங்களுக்காக நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் கதை நேச்சுரலாக அவ்வளோதான் கேட்குது அப்படின்றதுனால அதோடு நிறுத்திக்கிட்டோம். மியூசிக் வந்து சாங்ஸ் வந்து மணிகண்டன் பண்ணியிருக்காரு, மணிகண்டன் முரளின்னு சொல்லி. பிஜிஎம் வந்து ராகவன் பண்ணியிருக்காரு. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ரேட் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திரைப்பட தேட்டர் உரிமையாளர் சங்கம் சொல்லியிருக்காங்க. இதை கன்சர்ன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் இதுக்காக பேசுவீங்களா? ஏன்னா ஒரு படம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ₹100 கொடுத்து டிக்கெட் வாங்குறோம். ஆனால் உள்ள பார்க்கிங் ₹100 ஆயிடுது, பாப்கார்ன் ஒரு ₹500 ஆயிடுது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்போ ஃபேமிலிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. படமே நல்லா இருந்தாலும் இப்போ சின்ன படத்தை பார்க்க வராங்கன்னா அதுக்கு எப்படி உள்ள வர முடியாது? எனக்கு ஃபெமிலியரான ஒரு மியூசிக் டைரக்டர் பெரிய அளவுக்கு இருந்தாலும் சின்னதாக ஒரு யூஸ் பண்ண நல்லா இருக்கும், சாங் பண்ண நல்லா இருக்கும். பட் டோட்டலாகவே எல்லாருமே புதுமுகம்னும் போது எதை நம்பி மோஸ்ட்டாக பார்த்துட்டு வர முடியும்? அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்குன்றதை நம்பி. இன்னொன்று என்னென்னா, இப்போ எந்த ஃபெமிலியர் ஆக்டரை, எந்த ஃபெமிலியர் ஒரு டெக்னீஷியனோ ஆக்டரோ வச்சு போனோம்னாலுமே அது வந்து பட்ஜெட்டும் அதில் வந்து ஒரு அங்கமாக இருக்குது. பட்ஜெட் அதிகமாச்சுன்னா இப்போ நாங்கள் பண்ண பட்ஜெட்டில் படத்தை பண்ண முடியாது, பட்ஜெட் பெருசாகும், அப்புறம் ரிலீஸ்க்கு பெரிய கஷ்டமாக போயிடும். இதெல்லாம் இருக்குது.
ஈவன் நீங்கள் வந்து ஓரளவுக்கு முகம் தெரியிற ஆக்டர்ஸ் வச்சுட்டு கூட அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு ப்ராடக்டை ரொம்ப நீட்டாக பண்ணிடலாம், அதை வந்து தேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளெல்லாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அது எங்கே கூட்டிகிட்டு போதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதுதான்.